இந்த பெண் காவலர்களை பற்றி பேசின அந்த யூடியூப் சேனலுடைய அலுவலகத்தில் ஒரு ரூமில் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற ரூமில் வீடியோ எடுத்து அதை காட்டி மிரட்டி ஒரு எழுத்தாளர் உட்படன்னு பல ஐடியோட திமுக ஒரு எம்பியுடைய மகன், ஒரு திமுக ஆதரவு பத்திரிகையாளர் ஒருவர், இன்னும் சிலர் எல்லாம் பேசினாங்க. நாங்கள் அந்த வீடியோவை பார்த்தோம், போலீஸ் எங்களுக்கு கொடுத்தாங்க. அவரை விசாரிச்சா 60 மணி நேரம் ஆடியோவில் அதை ஒத்துக்கிட்டார். இவருடைய சேனலை முடக்கிறது ஒரு பக்கம், இது இவர் அடக்கினா இவரை அரசு செய்தால் மற்ற யூடியூபர்களும் ஐயோ நம்மகிட்ட வந்துருவாங்கன்னு பயப்படுவாங்களான்ற. இன்னொன்று, இந்த மாதிரி கேமரா வீடியோ செல்போனை எடுக்கிறதுங்கிறது உரிமையே இல்லைங்க. சவுக்குடைய ஃபோனை வாங்கி அந்த ஜிமெயில் ஐடியையே கேன்சல் பண்ணிட்டாங்க. அதனால பழைய சேனலுக்குள்ளே போக முடியல. இதுக்கெல்லாம் யார் போலீஸ்க்கு எங்கே உரிமை இருக்குன்னு எனக்கு, அவரும் இதை வழக்கு போட்டிருக்கணும். நான் சொல்கிறது தினம் டிவியில் எனக்கு தைரியம் இருக்குன்னு பேசுகிறத விட இதை எதிர்த்து அவரும் வழக்கு போட்டிருக்கணும். வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அவருடைய இதை கஸ்டடியில் வச்சுருந்தப்போ 3 நாளோ 5 நாளோ கஸ்டடியில் எடுத்து போலீஸ் கஸ்டடியில் வச்சு அவர்கிட்ட ஆடியோ ரெக்கார்டு வாக்குமூலங்கள் நான் என்னென்ன பண்ணேன் யார்கிட்ட வாங்கினேன்னு இருக்குன்னு சொல்லி சவுக்கு சங்கர் பேசியது தவறு அப்படின்னு சொன்னால் அவர் மிரட்டினார்னா வழக்கு போடுங்க, நீதிமன்றத்தில் போய் நிரூபித்து தண்டனை வாங்கி கொடுங்க. ஏன்னா இல்லைன்னா ஜூலை மாதம் 1ஆம் தேதி கம்ப்ளைண்ட்டுக்கு டிசம்பர் மாதம் வரைக்கும் இப்போ போய் பணத்துக்கு கேட்க வேண்டிய அவசியம் இருக்காது. நான் இன்றைக்கி வீடியோ 2 நாள் பார்ப்பீங்க, அதுக்கப்புறம் எல்லாரும் மறந்துட போகிறோம். ஸோ இது முழுக்க அவரை கைது செய்யணும்னு திமுக பண்ணுது. இப்போ இன்னொன்றும் சொல்கிறாங்க, அவர் உள்ள ஏன்னா சென்ற முறை அழைச்சிட்டு போனப்போ கையில் அடித்து இதாச்சுன்னாங்க, இந்த முறை உள்ளேயே கொன்னுடுவாங்கலாம் அவருடைய. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு தேவப்பிரியா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ அந்த சவுக்கு சங்கர் ரிலேட்டபிளான விஷயங்கள் சமீப நாட்களாக நிறைய செய்திகள்லாம் போயிட்டு இருக்குல்ல, அதில் குறிப்பிட்ட கட்சியை சேர்ந்த சில நபர்கள், அதாவது அந்த கட்சியினுடைய ஆதரவாளர்கள், அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய புள்ளிகளின் ஆதரவாளர்கள், எப்படி வேணாலும் சொல்லலாம், அவங்க சொல்லப்படக்கூடிய விஷயங்கள்லாம் ரொம்ப புதுசாக இருக்குது. இதை எப்படி எடுத்துக்கிறது, என்ன விஷயங்கள்? இல்லை, முதல்ல அவர் ஏன் கைது செய்யப்பட்டார் அப்படிங்கிறது பத்தாசி. அவர் தினமும் 1 மணி நேரத்துக்கு மேலே வீடியோ போடுவார். அதில் 80% 90% பேப்பர் கட்டிங்கை வச்சு தான் பேசுகிறார். தினமலர், ஜூனியர் விகடன், இது அந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் தான் அதிகமாக எடுத்து பேசுவார். ஆனால் 10 நிமிஷத்துக்கு நீதிமன்ற விஷயங்களோ அல்லது போலீஸ் தரப்பு விஷயமோ சொல்லுவார். அதில் குறிப்பிட்டு சென்னை கமிஷனர் மற்றும் சில அதிகாரிகளை தாக்குவார். அதுவும் சென்னை கமிஷனரும் அவருடைய மனைவியும் ஒரு ஐஆர்எஸ் அதிகாரி. அவங்க பினாமிக்கு சில 100 கோடிகளுக்கு சொத்து சேர்த்துருக்காங்க. அவருக்கு இவங்க யாரோ ஒருவர் பினாமி. அவர் ஏற்கனவே ஒரு வழக்கில் கைதாகி அந்த ஐடியெல்லாம் அழிச்சிட்டு வேறொரு ஆதார் கார்டை வாங்கிட்டு அவருக்கு இதெல்லாம் பாஸ்போர்ட்லாம் வாங்கியிருக்காருங்கிற மாதிரிலாம் இவர் பல விஷயங்கள் சொல்லியிருக்காரு. இப்போ இதில் உண்மை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இதன் பேரில் வழக்கு போடணும். அவருக்கு சென்னையில் ஒரு பார் இருந்தது, அதை வித்துட்டாரு. இப்போ கமிஷனருக்கு அதுக்கப்புறம் இன்னொரு சொத்து இப்போ வாங்கியிருக்காரு. இந்த மாதிரி பல விஷயங்கள் அடிக்கடி பேசுகிறார். கிட்டத்தட்ட கமிஷனரை டார்கெட் செய்து பேசுகிறார். அதே போல் மேலும் ஒரு சில அதிகாரிகள், அதாவது அவர் போலீஸ் துறையில் அவங்களுடைய அப்பா இறந்ததுனால உள்ளுக்குள்ள கடைநிலை ஊழியராக லஞ்ச ஒழிப்புத்துறையில் போலீஸில் ஒரு பிரிவு தான் அது, ஓகேவா, டிவிஎஸ்சி. அதில் கடைநிலை ஊழியருக்கு அடுத்த பதவியில் இருந்துட்டு அதில் அவர் பதவியை துஷ்பிரயோகம் பண்ணார், அங்கே சில பெண்களுக்கு பாலியல் கொடுமை பண்ணார்னு சஸ்பெண்ட் ஆகி கடைசியில் டிஸ்மிஸும் ஆயிட்டாரு. கிட்டத்தட்ட 15 வருஷம் டிஸ்மிஸ் ஆயாச்சு. 2023 அந்த கைதுக்கு பிறகு இருக்க முடியாதுன்னு சொல்லி அதுவரை வருஷத்துக்கு 6 லட்சம் ரூபா சம்பளம் வாங்கியிருக்காரு. 45-50,000 ரூபான்னு சொல்லிட்டு பாதி சம்பளமே அவ்வளோ வாங்கிட்டு இருந்தார். சரியா? இப்போ அவரை பேசினது தப்புன்னா என்ன பண்ணணும்? கேஸ் போடலாம். சரியா? என் மீது அவதூறு செய்தார்னு யாரை பற்றி சொன்னாங்களோ பண்ணலாம். இந்த குறிப்பிட்ட வழக்கு என்ன சொல்கிறாங்க, ஒரு சினிமா பட தயாரிப்பாளர் அவருடைய படத்தை போதை மருந்தில் எடுக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு ஜூலை மாதம் 1ஆம் தேதி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. இவர் சொல்லும் அந்த குறிப்பிட்ட வீடியோ சென்னைக்குள்ள ஒரு பாரில் 2 பேர் சண்டை போட்டு இது நடந்த பொழுது அங்கு கைதானவர் போதை மருந்து வச்சிருந்தார் அப்படின்னு அந்த அவர் தான் அதை தயாரிக்கிறார் இந்த படத்தை அப்படின்னு சொல்லி போதை மருந்தில் இந்த படம் தயாரிக்கிறதுன்னு பேசினார்.
அப்படின்னு சொல்லி இவர் பேசினார்னு ஜூலை 1ஆம் தேதி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ அரெஸ்ட்டுக்கு முன்னாடி நாள் அவருடைய அக்கௌண்ட்ல இருந்து ஒரு 89,000 94,000 என்னமோ ஒரு அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு உட்காந்து மறுநாள் காலையில் போய் அரெஸ்ட் போகிறாங்க. அன்னைக்கு ராத்திரியே அந்த பணத்தை ரிவர்ஸ் பண்ண பார்த்தாங்களே, என்னடா அது நமக்கு யாரும் இவ்வளோ பணம் தர வேண்டியது இல்லையே, நம்ம யார்ட்டையும் கேட்கலையேன்னு ரிவர்ஸ் பண்ணால் அந்த அக்கௌண்ட்டுக்கு போகாத மாதிரி பிளாக்கும் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ இது திட்டமிட்டு செய்யப்படுதா? இன்னொன்று பணம் கேட்டு மிரட்டினா அல்லது அவதூறு. இப்போ அவர் அன்னைக்கு பேசினப்ப சில விஷயங்களை வச்சு பேசினார். அவர் என்ன சொன்னாராம், நான் அந்த விஷயம் தப்பு, அந்த படத்துக்கு நான் சொன்ன ஆள் ப்ரொடியூசரில் இவர் தான் ப்ரொடியூசர்னு நான் ஒரு கிளாரிஃபிகே இல்லைல்ல அந்த வீடியோ நீக்கணும்னு இவர் பேசினதாகவும் அவர் ஆஃபீஸ்லேயே போய் மிரட்டினதா, 2 பேரும் இவர் மிரட்டினார் அவர் மிரட்டினார். இதுக்கு எதுவுமே 7 வருஷம் தண்டனைலாம் வராது. சரியா? இப்போ என்னுடைய நம்பருக்கு தினம் நம்ம ஒரு நாளைக்கு நம்ம ஜிபேயோ ருப்பி பேயோ எத்தனை தடவை யூஸ் பண்ணுறோம். இப்போ யாராவது ஒரு அமௌண்ட்டை போட்டால் அடுத்த நாள் நம்மளை கைது பண்ணலாமா? இது என்ன மெத்தடாலஜின்னு எனக்கு புரியல. சார், சவுக்கு சங்கர் போன முறை கைது செய்த பொழுது 7-8 மாதம் உள்ளே இருந்தார். அப்போ அந்த நேரத்தில் அவர் ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுத்தார் என்றும் அந்த அலுவலகத்தில் இருக்கிற 10 கம்ப்யூட்டர்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு கேமராவெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அந்த கம்ப்யூட்டருக்குள்ள அந்த அலுவலகத்தில் ஒரு ரூம் இருந்துச்சு, அதில் ட்ரெஸ் மாத்திரப்பட்ட ஃபோட்டோ வீடியோவை வச்சுக்கிட்டு பல பெண்களை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக அதான் ஒரு யூடியூப் அவர் எந்த பேட்டி அந்த பெண் காவலர்களை பற்றி பேசின அந்த யூடியூப் சேனலுடைய அலுவலகத்தில் ஒரு ரூமில் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற ரூமில் வீடியோ எடுத்து அதை காட்டி மிரட்டி ஒரு எழுத்தாளர் உட்படன்னு பல ஐடியோட திமுக ஒரு எம்பியுடைய மகன், ஒரு திமுக ஆதரவு பத்திரிகையாளர் ஒருவர், இன்னும் சிலர் எல்லாம் பேசினாங்க. நாங்கள் அந்த வீடியோவை பார்த்தா போலீஸ் எங்களுக்கு கொடுத்தாங்க. இப்போ அவரை விசாரித்தா 60 மணி நேரம் ஆடியோவில் அதை ஒத்துக்கிட்டார். இப்படியெல்லாம் பலர் விஷயங்கள் சொல்ல. இப்போ அதிலெல்லாம் எங்கே வழக்கு போடல. இப்போ பிரச்சனை என்னன்னா, அவர் தவறு செய்திருந்தால் பெண்களுக்கு அதில் தலித் பெண் ஒருத்தர் இருக்காரு, அதில் இது வரும் அப்படின்லாமும் சொல்லப்பட்டது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் சொன்ன எந்த வழக்குமே போடாமல் என்ன மிரட்டினார் அப்படிங்கிற வழக்கெல்லாம் இது நியூசன்ஸ் கேஸ் மாதிரி. இப்போ உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக கூறி உள்ளது, ஒருத்தர் மீறில் எந்த பிரிவில் போடுறீங்க 7 வருடத்திற்கும் அதிகமாக அதில் தண்டனை கிடைக்கும்னா தான் அரெஸ்ட் பண்ணலாம். இன்னொரு காரணம் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன சொல்கிறதுனால், இவர் ஆட்சியில் செல்வாக்குள்ள மனிதர், இவர் விட்னஸ் எல்லாம் கலைச்சிருவார் அப்படின்னா அரெஸ்ட் பண்ணலாம். இவர் எதிர்கட்சி, இவர் போலீஸில் இவருக்கு நட்பு இருந்தாலும் எந்த செல்வாக்கும் கிடையாது. ஏதோ ஃப்ரெண்ட்ஷிப்பில் சில பேர் விஷயம் சொல்லலாம், அதை தாண்டி இவருக்கு எதுவும் செல்வாக்கு கிடையாது. ஸோ இன்னொன்று, அவர் கைது அன்னைக்கு நடந்த விஷயத்தில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று, கதவை பூட்டிக்கிட்டு திறக்காமல் 5 மணி நேரம் இழுத்தாருங்க, அதுவும் தவறு. அதாவது சட்டப்படியாக உங்களுக்கு இந்த வாரண்ட்டை கொடுத்துட்டு தான் கைது பண்ணணும்னு இருந்தாலும் வர்ற போலீஸ் எல்லாருக்கும் சட்டம் தெரியாது. ஐபிஎஸ் ஆஃபீஸர் தான் சட்டம் படிக்கிறான், கீழே இருக்கிற எஸ்ஐயோ கீழே கான்ஸ்டபிளுக்கு தெரியாது. இன்ஸ்பெக்டர் சார், இன்ஸ்பெக்டர் எல்லா நேரமும் வருவாங்கன்னு சொல்ல முடியாது சார். ஒன்ஸ் அவங்க போட்டுட்டாங்கன்னா, ஆர்டர் போட்டாங்கன்னா அதை எக்ஸிக்யூட் பண்ண வராங்க. நீங்கள் எத்தனை நேரம் இழுத்தாலும் அவங்க கூட்டிகிட்டு போவாங்கங்கிறது உங்களுக்கு தெரியும். இவரும் போலீஸில் இருந்தவர் தான். ஸோ அவர் ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கலாம். அதை விட்டுட்டு ட்ரோன் கேமரா மூலமாக வெளியிலேருந்து வீடியோ எடுத்தார்னு சொல்கிறாங்க. உள்ளுக்குள்ளே அதுக்கப்புறம் இது ஃபயர் சர்வீஸ்லேருந்தெல்லாம் ஆளை கூப்பிட்டு உடைச்சாங்க. இதெல்லாம் 2 பக்கமும் செய்கிற தவறுகள். பிரச்சனை என்னென்னா, சவுக்கு சங்கர் பல முறைகேடுகள் பண்ணியிருக்காரா? இருக்கலாம். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வெஸ்ட் மாம்பலத்தில் ஒரு இடத்த வாங்கினார்னு ஒரு 1.25 கோடிக்கு என்னமோ அந்த மாலதி பேரில் வாங்கினாங்கன்னு வந்துச்சு. அந்த இடத்துடைய மதிப்பு 5 கோடிக்கு மேலே போகும். சந்தை மதிப்பு கம்மியாக, சந்தை மதிப்போட கம்மி ரேட்டில் கைட்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணார். இன்னொரு இப்போ நேற்றைக்கு உடைக்கப்பட்ட ஃப்ளாட்டும் மாலதி பேரில் வாங்கப்பட்டதாக 200 ஃபீட் பல்லாவரம் ரோடில் டிவிஎஸ் எமரால்டில் அவங்க பேரில் வாங்கின ஃப்ளாட்டில் ஏன் இவர் இருக்காரு சார்? அதுவும் ஃபேமிலியோட அவங்க அம்மாவோட ஹவுசிங் போர்டு வீடு ஒன்று மதுரவாயில் முன்னாடி இருந்தார். அங்கே பல பிரச்சனைகள் பண்ணி வாடகைக்கு கீழ்ப்பாக்கத்துக்கு போனார். கீழ்ப்பாக்கம் வீட்டில் இருந்த ஜெயிலேருந்து வந்ததுக்கு பிறகு கீழ்ப்பாக்கம் வீட்டில் இருந்த பொழுது தான் மெட்ராஸ் கார்பரேஷனில் கடைநிலை துப்புரவு தொழிலாளர்களுக்கு மத்திய அரசின் ஸ்கீமான இது குட்டி லாரியில் சக்கிங் மிஷின் வாங்கி தரத அந்த பணம் அந்த தனிநபர்கள் பேரில் வாங்கிக்கிட்டு செல்வ பெருந்தகை தன்னுடைய அண்ணன் மகன் பேரில் கம்பெனி வச்சுட்டு மாதம் மாதம் பல லட்சம் சுருட்ட பார்க்கிறார் என்பதை அவர் சுட்டிக்காட்ட, அதற்காக அவருடைய வீட்டில் ஃபேஸ்புக்கில் லைவ் பண்ணி சாணத்தை மலத்தை ஊற்றினாங்க. ஸோ அதன் பிறகு மிரட்டவும் பட்டார்கள். அதான் சார் ஒரு சைடு அவர் பேசுறதுல
3 லட்சம் வியூ 2 லட்சம் வியூ வருதுன்னா அதில் 10% கூட பொதுமக்கள் கிடையாது. கட்சிக்காரனும் போலீஸ்காரனும் இப்போ மற்ற இவங்களை எதிர்கட்சிக்காரர்கள் தான் ஜாஸ்தி பார்க்குறாங்க. ஆனால் அந்த வியூவை பார்த்து இவங்க பயப்படுறாங்க. இன்னொன்று, நான் போன தடவை ஜெயிலேருந்து வந்த உடனே இது உதயநிதி எங்கே நின்னாலும் அவரை எதிர்த்து நிற்பேன்னு சொன்னார். சீமானும் ஆதரவு தரேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் அதை பேசலை. பட் அதை விட முக்கியமாக இவருடைய சேனலை முடக்கிறது ஒரு பக்கம், இது இவரை அடக்கினா இவரை அரசு செய்தால் மற்ற யூடியூபர்களும் ஐயோ நம்மகிட்ட வந்துருவாங்கன்னு பயப்படுவாங்களான் இருக்கு. இன்னொன்று, இந்த மாதிரி கேமரா வீடியோ செல்ஃபோனை எடுக்கிறதுங்கிறது உரிமையே இல்லைங்க. அதாவது அந்த இதில் செல்ஃபோன் தான் சிக்கலன்னு சொல்கிறாங்க சார். நான் எடுக்க போகிறதே தப்புங்கிறேன் சார். அவர் மிரட்டினாங்கிறதுக்காக கைது பண்ணீங்கன்னா அவர் வீட்டில் எதுக்கு போய் அவருடைய இதெல்லாம் இப்போ உடைக்கிறாங்க, வீட்டில் இருக்கிற ஷெல்ஃப் எல்லாம் உடைக்கிறாங்க. அதில் ஏதோ ஒரு 500 ரூபா கட்டை ஒரு 20-30 இருக்கிற மாதிரி ஒரு தாள் கட்டு வீடியோலாம் வருது. இதெல்லாம் எதுக்கு பண்ணணும்? நான் சொல்கிறது, நீங்கள் அவர் கொடுக்கப்பட்டது மிரட்டினார், 2 லட்சம் பேசி 94 கொடுத்தாருங்கிற அளவுக்கு உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்குங்கிறீங்க. 2 லட்சம் பேசி 94,000 ரூபாய் என்னமோ ஜிபே ஆதாரமாக அப்படின்னு சொல்லி அதை வச்சு பண்ணியிருக்காங்க. ஒரே நாளில் 94,000 ரூபாய் ஜிபேல அனுப்ப முடியுமா? அந்த ஒரு இல்ல, உங்களுடைய செட்டிங்ல நீங்க பண்ணீங்கன்னா நான் 40,000 லிமிட். அது உண்மையான ஆதாரமா அப்படிங்கிற இல்ல. பிரச்சனை என்னன்னா, அந்த தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, அந்த பணம் வந்து ஒரு 5 நிமிஷம் என்னடா அது இந்த நம்பரே நமக்கு தெரியலையேன்னு சொல்லி ரிவர்ஸ் அனுப்ப போனா அவங்க பிளாக் பண்ணி வச்சுட்டாங்களாம். அதாவது வந்த நம்பர்ல இருந்து சவுக்கு வந்து ரிவர்ஸ்ல. ஆமா, அவருடைய அலுவலகத்துல வேலை செய்யற ஒருத்தருக்கு அவர் உடனே ஃபோன் பண்ணி அண்ணே இது வந்திருக்கு அப்படின்னாராம். இவர் இல்லப்பா ரிவர்ஸ் பண்ணிட்டு நீ பேசாம ரிட்டர்ன் அனுப்புன்னா அது பிளாக் பண்ணியிருக்கு. ஸோ திட்டமிட்டு இது பண்ண மாதிரி இருக்கு சார். சவுக்கு தவறாக பலரை பற்றி பேசியிருக்கார், ஆதாரம் இல்லாமல்லாம் பேசியிருக்கார். ஸோ அதை அவங்கள வச்சு நீங்கள் அவதூறு வழக்கு போடுங்க சார், நீதிமன்றத்தில் தண்டனை வாங்கி கொடுங்க, அது வேற விஷயம். ஆனால் கைது அப்படிங்கிறது இது. அடுத்தது, இன்னைக்கு வரைக்கும் அந்த யூடியூபர் கிட்டத்தட்ட 8 மாதம் ஆச்சு. அவருடைய ஆஃபீஸ் கேமரா 8 கேமரா 4 ஆப்பிள் இது கம்ப்யூட்டர்ஸ் இதெல்லாம் இன்னும் அங்கே இருக்குங்கிறாரு. சவுக்குடைய சென்ற முறை ஃபோனை வாங்கி அந்த ஜிமெயில் ஐடியையே வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. அதனால பழைய சேனலுக்குள்ளே போக முடியல. இதுக்கெல்லாம் யார் போலீஸ்க்கு எங்கே உரிமை இருக்குன்னு எனக்கு அவரும் இதை வழக்கு போட்டிருக்கணும். நான் சொல்கிறது தினம் டிவியில் எனக்கு தைரியம் இருக்குன்னு பேசுகிறத விட இதை எதிர்த்து அவரும் வழக்கு போட்டிருக்கணும். ஸோ அதே மாதிரி திரு ரங்கராஜன் நரசிம்மன் அவருடைய கைதிலையும் அவருடைய ஃபோன் பிடுங்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காரு. சார், ஃபோனை எடுக்கிறதுக்கு யாருக்கு உரிமை இருக்குது? ஏன் நம்ம அண்ணா பல்கலைக்கழகத்தில் நேற்றுக்கு தான் திமுக ஞானசேகரனுக்கு குண்டர் சட்டத்திலேருந்து இது ரிலீஸ் பண்ண அவர் கேஸில் அந்த தவறான எஃப்ஐஆர் போடப்பட்டது. அந்த பெண் ஒத்துழைப்போடு அவர் இந்த விஷயம் நடந்தது அப்படின்னு சொல்லி அவருடைய பெயர், எந்த கிளாஸு, ஊர் அட்ரஸ், ஃபோன் நம்பரோட போட்டாங்க. இந்த எஃப்ஐஆர் தவறு அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படி லீக் ஆச்சுன்னு பாருங்கன்னு சொன்னால் 7 பத்திரிகையாளருடைய ஃபோன்களை சீஸ் பண்ணாங்க. அப்புறம் பத்திரிகையாளர் சொல்லலப்பா இது எப்படி இந்த மாதிரி நீங்கள் அப்லோடு பண்ணீங்க, இது எப்படி லீக் ஆச்சுன்னு பாருங்கள், யார் பண்ணாங்களோ அந்த போலீஸ் அதிகாரிகிட்ட 25 லட்சம் வாங்கணும்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. அது போன வருஷம் டிசம்பர் 23 என்னமோ தேதியில் அது நடந்தது. இன்னைக்கு நம்ம அடுத்த டிசம்பர் 15க்கு மேலே வந்துட்டோம். ஒரு வருஷம் ஆச்சு. ஒரு ஆஃபீஸில் எத்தனை பேர் சார் பாஸ்வேர்டு வச்சு அப்லோடு பண்ணுவாங்க? இன்னைக்கு வரைக்கும் அதில் நடவடிக்கை எடுக்கல. ஆனால் தனிநபர் இதை ஃபோனை பிடிக்கிறீங்க. ஸோ பிரச்சனை என்னென்னா, இந்த ஃபோன் மொபைல் பிடிக்கிறது தப்பு. சவுக்கு நல்லவர்லாம் சொல்ல, ஆனால் பல விஷயங்களை அவர் கொண்டு வந்திருக்கார். அவர் வெளியில் கொண்டு வந்ததுனால இந்த கிளாம்பாக்கத்தில் ஒரு ஊழல் வெளியில் வந்து அவர் தான் முதல்ல பேசினார். அதுக்கப்புறம் டைம்ஸ் ஆஃப் இந்தியா எடுத்து பேசினது. டிஜிபி விஷயத்தில் நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம், அவரும் பேசியிருக்கார். பொறுப்பு டிஜிபி விஷயத்தில் நேற்றுக்கு பொறுப்பு டிஜிபி ஒரு சுற்றறிக்கை விட்டுருக்காரு. அதாவது எந்த ஒரு சீனியர் ஐபிஎஸ் ஆஃபீஸரும் கான்ஸ்டபிள்களை தன் வீட்டில் ஆர்டர்லியாக வச்சுக்க கூடாதுன்னு இருக்கார். நான் சொல்கிறேன், ஆர்டர்லின்னா அவங்க வீட்டு வேலைக்கு, தோட்டத்துக்கு. அதே மாதிரி ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு எத்தனை கார் வச்சுக்கலாம், எத்தனை டிரைவர் வச்சுக்கலாம், அதுவும் இது எல்லாத்தையும் சரி செய்யணும். இப்போ இதை பற்றி நீதிமன்றங்கள் பல தீர்ப்புகள் கொடுத்தாலும் செய்யப்படலை. ஸோ கிட்டத்தட்ட சவுக்கு மாதிரி ஒருத்தர் நிறைய வியூ இருந்தால் அது ஒரு பயம் வந்தது. பட் அவர் பேசிய நடை, அவர் பேசிய இதில் பல விஷயங்கள் பலருக்கு உடன்பாடு இருக்காது. அதை அவர் எது சொன்னாலுமே ஒரு 25% ட்ரூத்து 75% பொய்யா தான் இருக்குன்னு தான் எல்லாரும் பார்த்தாங்க. ஆனால் கைது என்பது தடை. சார், அவர் மீது அவ்வளவு சொன்னீங்களா, போலீஸ் வந்து அவர்கிட்ட 64 மணி நேரம் இது பண்ணி வச்சுருக்காங்க, இது பேச்சு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அவருடைய இதை கஸ்டடியில் வச்சுருந்தப்போ 3 நாளோ 5 நாளோ கஸ்டடியில் எடுத்து போலீஸ் கஸ்டடியில் வச்சு அவர்கிட்ட ஆடியோ ரெக்கார்டு, வாக்குமூலங்கள், நான் என்னென்ன பண்ணேன், யார்கிட்ட வாங்கினேன்னு இருக்குன்னு சொல்லி போலீஸ் தரப்பு ஆடியோவை கேட்டேன்னு சொன்னவர்கள் பேட்டி கொடுத்தாங்க. அது தவிர நான் சொன்ன மாதிரி அந்த யூடியூப் ஆஃபீஸில் பல பெண்கள்னு சொல்லி சில உதாரணங்கள்
உதாரணங்களே கொடுத்தாங்க. அந்த சேனலுடைய ஓனருடைய அண்ணன் மகள் அந்த மாதிரிலாம் பேர்லாம் சொன்னாங்க. ஸோ இப்படியெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் இந்த மாதிரி ஒரு சாதாரண வழக்கை போட்டு இப்போ என்ன பண்ணுவாங்க? ஏன்னா ஒருவரை கைது செய்தால் நீங்கள் ரிமாண்ட் பண்ணலாம். இதுவும் அவர் இருக்கிறது பல்லாவரத்தில் மடிப்பாக்கம் ஸ்டேஷனில் வருது. அதுக்கு இது எங்கே வரும்னா கிட்டத்தட்ட சைதாப்பேட்டை கோர்ட்டுக்கு. ஆனால் எக்மோர் கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். சைதாப்பேட்டை கோர்ட்டுக்கு கொஞ்சம் போன மாதம் வேறொருவரை கூட்டிகிட்டு போனப்போ அவங்க ரிமாண்ட் பண்ணல. ஸோ தனக்கு யார் சாதகமாகவும் எந்த போலீஸ் ஸ்டேஷன்னு நீங்கள் அடுத்தது பண்ணுறீங்களா? இப்போ திருப்பி மாற்றி கேஸ் போடுவீங்களா? ஏன்னா சில மாதங்கள் முன்னாடி வாராகின்னு இன்னொரு யூடியூபர் கைது செய்யப்பட்டார். அவரும் கிட்டத்தட்ட கமிஷனரை டார்கெட் பண்ணி கிட்டத்தட்ட ஏதோ ஒரு சேனலில் நான் இவ்வளவு டாக்குமெண்ட் வாங்கி வச்சிருக்கேன்னு அடுக்கி வச்சுட்டு இதில் பல விஷயங்கள் அவர் ஏதோ ப்ராப்பர்ட்டி இது அம்பத்தூரில் வாங்கியிருக்கார், அதெல்லாம் நாளைக்கு ரிலீஸ் பண்ணுறேன்னா அதுக்கு முன்னாடி நாள் கைது பண்ணுறாங்க. அடுத்தது ஒருவரை ஒரு சட்டத்தில் ஒரு எஃப்ஐஆர் போட்டு கைது பண்ணால் அதிகபட்சம் 90 நாள் தான் வைக்கலாம். ஆனால் அவர் கிட்டத்தட்ட 150 நாளைக்கு மேலே வச்சாங்க. குண்டர் சட்டம் போட்ட போது அன்னைக்கு இருந்த ஹைகோர்ட் அலோவ் பண்ணல. அதுக்காக மாற்றி புதுசாக எஃப்ஐஆர் போட்டு அதன் பிறகு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இவர் பெயரில் புகார் இருந்தால் கொடுக்கவும்னு ஒரு நம்பரும் கொடுக்குறாங்க. இது என்னங்க சார்? இது ஒருத்தனை உள்ளே வைக்கணும்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அப்படி பண்ணுவீங்களா? அடுத்தது அந்த ரிலீஸ் பண்ணப்போ என்ன சொன்னாங்க? இவர் பல விஷயங்களை சமூகத்திற்கு எதிராக நடக்கும் விஷயங்களில் வெளியில் கொண்டு வரும் விசில் ப்ளோயர், கமிஷனர் வேண்டுமென்றே இவரை பொய் கேஸில் கைது செய்தார்னு போட்டு தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இப்படி இருக்கிறப்ப இதை மீண்டும் செய்கிறாங்க. நான் திருப்பி சொல்கிறேன், சவுக்கு சங்கர் பேசியது தவறு அப்படின்னு சொன்னால் அவர் மிரட்டினார்னா வழக்கு போடுங்க, நீதிமன்றத்தில் போய் நிரூபித்து தண்டனை வாங்கி கொடுங்க. ஏன்னா இல்லைன்னா ஜூலை மாதம் 1ஆம் தேதி கம்ப்ளைண்ட்டுக்கு டிசம்பர் மாதம் வரைக்கும் இப்போ போய் பணத்துக்கு கேட்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ அவர் மறுப்பு வீடியோ மாற்று வீடியோ கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன்னா அது போதுங்கிறப்ப அதை டிலீட் பண்ணுறதுன்னா இப்போ எத்தனை பேர் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த இது மே மாதம் 24 25 அந்த வீடியோ போட்டாருங்கிறாங்க. அந்த வீடியோவை இன்றைக்கி என்ன மதிப்பு இருக்குது? ஏன்னா இன்றைக்கி வீடியோ 2 நாள் பார்ப்பீங்க, அதுக்கப்புறம் எல்லாரும் மறந்துட போகிறோம். ஸோ இது முழுக்க அவரை கைது செய்யணும்னு திமுக பண்ணுது. இப்போ இன்னொன்றும் சொல்கிறாங்க, அவர் உள்ள ஏன்னா சென்ற முறை அழிச்சிட்டு போனப்போ கையில் அடித்து இதாக ஆச்சுன்னாங்க. இந்த முறை உள்ளேயே கொண்டுடுவாங்கலாம் அவருடைய ஆதரவாளர். நம்ம அதெல்லாம் எதிர்பார்க்கல. ஆனால் அவர் பத்திரமாக வரணும். பல முறை உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு. ஐ மீன் ஜெயில் இஸ் அன் எக்ஸப்ஷன், பெயில் இஸ் த நாம், ஃப்ரீடம் ஆஃப் அ பர்சன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்படி இருக்கிறப்ப இந்த கைதுகள் என்பது சரி, இவரை தான் கைது பண்ணுறீங்க. இப்போ மோடியை கொலை பண்ணலாம், மோடி எதிர்த்து எத்தனை பேர் பேசியிருக்காங்க உங்கள் கட்சிக்காரர்கள் உட்பட? சார் 4 சினிமா நடிகைகள் பிஜேபியில் சேர்ந்துருக்காங்க, அவங்க பிரச்சாரம் பண்ணுறாங்க. திமுகவை சேர்ந்த ஒரு பேச்சாளர் அமைச்சரை வச்சுக்கிட்டு அவங்கெல்லாம் ஐட்டம் அது இதுன்னு பேசினப்போ புகார் கொடுத்தும் டெல்லியில் இங்கேருந்து அவரை அழைத்து விமன்ஸ் கமிஷனில் பேசினாங்க. இங்கே எஃப்ஐஆர் கூட போடல. கனிமொழி அவர்கள் ஆலப்பக்கத்தில் இங்கே ஒரு மீட்டிங்கில் 2 உதயநிதியுடைய இளைஞர் படையைச் சேர்ந்தவர்கள் உங்களுக்கு அந்த பெண் போலீஸ் மேலே இது பண்ணதுக்கு எஃப்ஐஆரை க்ளோஸ் பண்ணாங்க. ஸோ இவர் திமுக காரன் தப்பு பண்ணால் கேஸ் போட மாட்டீங்க, இல்லை எஃப்ஐஆரை க்ளோஸ் பண்ணுவீங்க. ஆனால் மற்றவர்கள் மீது வேண்டுமென்றே கைது செய்கிறீர்கள். இது தொடர்கிறது. இது நிச்சயமாக மேல் நீதிமன்றம், ஏன்னா இங்கே மேல் நீதிமன்றத்துக்கு போனால் மிகப்பெரிய கண்டிப்பு வரும்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் மீது வழக்கு போடுங்க. ஏன்னா 20 எஃப்ஐஆர் 25 எஃப்ஐஆர்னு என்னமோ கின்னஸ் ரெக்கார்டு மாதிரி போட்டுட்ருக்காங்க. அதெல்லாம் உண்மைன்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி தண்டனை வாங்கி கொடுங்க. பட் கைதுகள் தவிர்க்கணும். அதை விட முக்கியம் கேமரா, கம்ப்யூட்டர், மொபைல் எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் சட்டப்படி தவறு. உச்சநீதிமன்றமும் கர்நாடக உயர் நீதிமன்றத்துடைய ஜட்ஜ்மெண்ட்ஸை நான் என்னுடைய வாட்ஸ்அப்பில் இதில் வலைதளத்துலேயும் நான் போட்டிருக்கேன். சரியா? அதனால் சவுக்கை கைது செய்வது தவறு. பட் வழக்கு அவர் தவறு செய்திருந்தால் கைது செய்வது தவறு. சட்டப்படியாக அவர் மீது வழக்கு போட்டு தண்டனை வாங்கி நீதிமன்றத்தில் தண்டனை பெற்று கைது செய்யுங்க. நீங்கள் போலீஸாக விசாரணைக்கு அழைச்சிட்டு போகிறப்ப கைது செய்வதற்கு உரிமை இல்லை. ஓகே சார், பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.